ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. இங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம இணை மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி காலையிலேயே கொடுத்துருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி லெவல்ஸ் இருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 23,928 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஓப்பன் லோ அப்படின்றத செட் பண்ணிட்டு நல்லா மேலே வந்தாச்சு. நம்மளோட R1 அந்த ஏரியால இருந்து வேகமா ஒரு ஸ்பைக் வேற கிடைச்சது. அதுக்கு அடுத்து திரும்ப அடுத்த கேண்டில்லே கீழே வந்துட்டு ஒரு சைட்வேஸ், நல்ல ஒரு சைட்வேஸ். ஒன்ஸ் இந்த R1 ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணி அங்கிருந்து டே லோவையும் பிரேக் பண்ணியாச்சு. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 24,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் மார்க்கெட் அப்சைட் போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் நாம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹை ஜங்ஷன் அப்படின்றது 24,150 நின்று போச்சு. 24,200 வரல. அதாவது என்னன்னா, இந்த 200 வரையும் வந்தாலும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் 23,882 இங்கே தான் இருக்கு. நமக்கு நேற்று லோ ஸ்ட்ரைக் 850 அப்படின்ற மாதிரி இருந்தது. அங்க இருந்து மார்க்கெட் 24,200 அங்க வரையும் வந்தாலும் திரும்ப கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட அதே தான் நடந்திருக்கு. ஒரு ஹையை செட் பண்ணி திரும்ப டே லோவை வந்து பிரேக் பண்ணியாச்சு. அந்த ஹை டு லோவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். காலையில் லோல இருந்து ஹை கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு. 200 பாயிண்ட் மூவ் பண்ணி திரும்ப அங்கேருந்து டே லோ வந்து பிரேக் ஆகுது. ஏன்னா ப்ரீமியம் காலையில் கால் சைடு வேகமாக போன மாதிரி புட் சைட் போகலை, மேலேயும் கீழேயும் போயிட்டு 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 அதுக்கு அடுத்து ஒரு வழியாக கீழே வந்துட்டாங்க. இப்போ க்ளோசிங் கிட்டத்தட்ட ஓப்பன் ப்ரைஸ் பக்கத்தில் தான், ஓப்பன்லேருந்து ஒரு 40 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல தான் க்ளோசிங் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இது என்னன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸுக்கு மேலே இருக்கு. இது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு வந்துருச்சு. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத அடுத்து நம்ம பார்ப்போம். நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக்ஸ் எதுவும் பெருசாக ரெஸ்பாண்ட் ஆகலை. ஏன்னா மார்க்கெட்டோட நேற்றைய ரேஞ்ச் ரொம்பவே பெருசாக இருந்தது. ஸோ நேற்றைய ரேஞ்ச் பெருசு அப்படின்னா இன்னைய ரேஞ்ச் கண்டிப்பாக சுருங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான். இது நார்மலாக எப்பயும் நடக்கிறது தான் மார்க்கெட்டில். நேற்று நல்லா இறங்கி போனாங்க. இறங்கி போனவங்க திரும்ப அப்படியே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி அப்படியே கூட போயிருந்துக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்கல. ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே பாசிட்டிவாக ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி, நல்ல ட்ரெண்டே திருப்புற மாதிரி வேகமாக மேலே வந்துட்டு அங்கேருந்து திரும்ப ஃபால் ஆயிட்டாங்க. ஓகே, இது தொடர்ந்து இதே மாதிரி நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் நேற்று எங்கே இருந்ததோ அதே ஏரியாவுக்கு வந்துருச்சு. 130 பாயிண்ட் பக்கத்தில் தான் நமக்கு நேற்று க்ளோசிங் இருந்தது. சாரி, முந்தின நாளோட க்ளோசிங், செவ்வாய்க்கிழமையோட க்ளோசிங் அங்கே தான் இருந்தது. புதன்கிழமை தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 180 வரையும் க்ளோசிங்கில் கிடைச்சது. லைவ் மார்க்கெட்டில் 200 பாயிண்ட்டுக்கும் அதிகமாக இருந்தது. இப்போ இன்னைய க்ளோசிங்கில் அதே 134 அந்த ஏரியா வந்துருச்சு. கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு நல்ல டிகே ஆயிடுச்சு, நல்ல சைட்வேஸில் வச்சு. அதே மாதிரி ப்ரீமியத்தை பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஒரு பெரிய ப்ரீமியம் டிஃப்ரெண்ட் அப்படின்றது வரல. ஃபியூச்சர் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஒரு 10 பாயிண்ட்டுக்கும் கம்மியான ப்ரீமியத்தில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு, நம்மளுக்கு கரெக்டான ஸ்ட்ரைக்கில் என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி அப்படின்றத போகணும். நினச்ச இடத்துலலாம் நான் என்ட்ரி போவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காலையிலேருந்து நீங்கள் பார்க்குற வரையும் என்ன நடந்திருக்கும், இந்த ஏரியாவில் ஒரு லோவை செட் பண்ணியிருக்கான், மேலே போனவன் ஐயோ மேலே போயிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. திரும்ப இங்கே கீழே வரும்போது எடுக்கலாமா வேணாமான்னு பார்த்துருப்பாங்க. திரும்ப இங்கே கீழே இந்த இடத்துக்கு வரும்போது எடுக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு விட்டு இருந்திருப்பாங்க. திரும்பியும் மேலே போயிட்டான். மேலே போனவன் திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது இங்கே எடுக்கலான்னு நீங்கள் நினைக்கும் போது மார்க்கெட்டில் கீழே வந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பெரும்பாலும் அடிக்கடி நடக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி அப்படின்னா நீங்கள் எடுக்கிற என்ட்ரி கிடையாது, மார்க்கெட் கொடுக்குற முதல் வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதில் லாபமோ நஷ்டமோ அதை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு என்ட்ரி, இந்த ரெண்டு என்ட்ரி நம்ம நினைக்கிற என்ட்ரி கிடையாது, மார்க்கெட் கொடுக்குற 2 என்ட்ரியை தான் நம்ம சூஸ் பண்ணணும்.
இதுக்கு அடுத்து அதுல எதுவும் உங்களுக்கு லாப நஷ்டம் என்ன வருதோ அதோட அன்னைய நாள் முடிச்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் என்ட்ரியை நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல ஒரு பையரை பொறுத்தவரையும் அன்னைய நாள் அதோட முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கறது நல்லதா இருக்கும். ஸோ மார்க்கெட்டை எப்பவுமே இந்த மாதிரி அணுகுங்க. நினைச்ச இடத்துலலாம் நான் எனக்கு தோணும் போதெல்லாம் நான் பை பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்ற நினப்புல இருக்காதீங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது மொத்த கேபிட்டலையும் ஜீரோ பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியா இருக்கிற இடம். மொத்த கேபிட்டலும் ஒரே நாள்ல ஜீரோ ஆக போறது கிடையாது. எல்லாருமே அந்த தைரியத்தில் தான் இருப்பாங்க. ஆனா ஒரே நாள்ல ஒரு 50% நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா கூட அது மறுநாள் ட்ரேட் பண்றதுக்கு உங்க மைண்ட் செட்டை ஒரேடியா மாத்திரும். இதெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. நம்ம கொடுக்குற இந்த லெவல்ஸ் எதையுமே என்னைக்குமே பை செல் ரெக்கமெண்டேஷனா பார்க்காதீங்க. மார்க்கெட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் அடுத்து நாம பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,102, 24,029, 23,876, 23,797. இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 23,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற இடத்துல நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் திரும்பியும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 24,050 இந்த ஸ்ட்ரைக் 24,050 இதுக்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல அப்சைட் மூவ்மெண்ட் நல்ல விதமா எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ஏரியாத்துல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்றதுக்கு மார்க்கெட்ல காலையில ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த ஏரியாவை ரீச் பண்ணி அதுக்கு மேல சஸ்டெயின் பண்றாங்களா, இல்லை இந்த ஏரியாவை ரீச் பண்ணி அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். டைம் ஆனதுக்கு அப்புறம் அது கிடைக்குது அப்படின்னா அதோட எஃபெக்ட் அந்த அளவு இருக்காது. ஏன்னா இங்க இந்த ஆப்ஷன்ஸோட மார்க்கெட் முழுக்க முழுக்க செல்லரோட மார்க்கெட். எங்க செல்லரோட மார்க்கெட்ல பையருக்கு ஒரு விஷயம் சாதகமா நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வேகம் இருக்கணும். வேகம் இருக்கணும் அப்படின்னாவே ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். உங்களுக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் கூட ஆவரேஜ் பிரைஸ் என்ன மாதிரி முடிய போகுது அப்படின்னா கண்டிப்பா 25 பாயிண்ட்டுக்கும் கம்மியா தான் போய் முடிய போகுது. அப்போ மீதம் இருக்கிற இப்போதைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் 137 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இங்க மீதம் இருக்கிற கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்டை ஜீரோ பண்ணணும். இதை ஜீரோ பண்றதுக்கு மார்க்கெட்டை நீங்க 2 நாள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வேகமா இந்த இடத்துல ஃபால் ஆகும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. இப்படி மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல வேகமா போச்சு அப்படின்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட்டை ஸ்லோ பண்றது இந்த ஸ்விங் கொடுக்குற இடங்கள்ல எல்லாம் ப்ரீமியம் டிகே ஆக தான் பார்க்கும். ஒரு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அந்த இடத்துல கரைக்க முடியாது. ஸோ ஒரு சைட்வேஸ்குள்ள போகணும். மேலையும் கீழையும் போச்சு அப்படின்னா கூட கீழே இருந்து வேகமா மேலே போச்சுன்னா மேலே போகும்போது இன்க்ரீஸ் ஆயிடும். திரும்ப மேல இருந்து வேகமா கீழே வந்ததுன்னா அந்த இடத்துல அதே ப்ரீமியம் மெயின்டைன் ஆயிடும். ஸோ ப்ரீமியம் கரையணும் அப்படின்னாவே மார்க்கெட் ஒரு சின்ன மூவ்மெண்ட் அப்படின்னா மார்க்கெட்டோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் ஒரு 120 150 பாயிண்ட் இதை மட்டுமே ஒவ்வொரு நாளும் கவர் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டே முடிவு மட்டத்தில் ஈஸியா அந்த ப்ரீமியம் அப்படின்றது ஜீரோ நோக்கி டிராவல் ஆயிடும். இது நடக்கல, ரேஞ்ச் பெருசாகுது அப்படின்ற பட்சத்துல செல்லர்ஸ் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ப்ரீமியமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரேஞ்ச் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ரேஞ்ச் பிரேக் அவுட் வாய்ப்பு நடக்க கம்மினா அவங்க செல் பண்ணியிருக்க பொசிஷனே நல்ல ஒரு அவுட்ல இருப்பாங்க. அவுட்ல ஒரு சேஃபான இடத்துல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது முழுக்க முழுக்க நம்பர்ஸ். இங்கே ஆப்ஷன் செயினில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்க ஒரே 100% விஷயம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு மட்டும்தான் வேல்யூ. ஏடிஎம் ஓடிஎம் ஸ்ட்ரைக் இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஓடிஎம் ஸ்ட்ரைக் கண்டிப்பா ஜீரோவா தான் ஆக போறாங்க. ஏடிஎம் ஸ்ட்ரைக் கிட்டத்தட்ட ஜீரோக்கு பக்கத்துல இருக்க போறாங்க. இந்த ஒரு விஷயம்தான் பேஸ். இதை தாண்டி
ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க ஹை, லோ, ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ் இவங்களை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜியை நீண்ட நாள் ஃபாலோ பண்ணுங்க. நீண்ட நாள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது என்ட்ரி எடுத்து எடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களால ஸ்டெபிலைஸ் பண்ணவே முடியாது. என்ட்ரி எடுக்காம அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்க மைண்ட் ஃபுல்லா லாபம் அல்லது நஷ்டம் அந்த ஏரியாக்குள்ள போயிடும். அப்படி போகாம என்ட்ரிஸை குறைங்க. மார்க்கெட்ல நீண்ட நேரம் அனலைஸ் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பா இங்க சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.